ரிஷபராசி நேயர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் திரும்புவதால் இவை நடந்தே தீரும். அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க. சனி பகவான் ராசிக்கு நிறைந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாகவே மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். சனிக்கு நிகர் சனி மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத தர்மகர்த்தாவாக செயல்படக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக சனி பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பொதுவாகவே மனித வாழ்வில் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் அளவற்ற முறையில் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் உறுதியாகவே சாதகமற்ற இடங்களாக ஜென்மம், ஏழரை சனி, அர்த்தாஷ்டக சனி, அஷ்டம சனி, கட்டச்சனி போன்ற காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். ஆனால் அதே வேளையில் அதீத நன்மைகளை மற்ற இடங்களில் அள்ளி கொடுப்பதை காட்டிலும் மிகவும் வலுவாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பாருங்க. அதிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பாக்யாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானத்தில் நுழைந்து வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயம் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மஸ்தானத்தில் தான் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார். கர்மஸ்தானத்தில் தற்போது வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சனி பகவான். அதிலும் குறிப்பாக ராகு அவருடன் இணைந்து வலுவாக கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து பின்னோக்கி நகர்கிறாருங்க. இது ஒரு கூடுதல் சிறப்பான தருணமாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரக நிலைகளுமே 10ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் நிறைந்த நன்மையை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் அவர் நேர்கதியில் சஞ்சரித்தால் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய ராகுவுடனும் இணைந்திருக்கிறாருங்க. இந்த வேளையில் அவருடன் இணைந்து 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வதும் சிறப்பான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் சனி பகவானினுடைய அமைப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீண்ட நாட்களாக காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருந்த பல காரியங்களில் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி லாபத்தில்தான் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் அவர் வக்ரம் பெறுவது நிறைவான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ராசிக்கு சகாயமானவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதும் அதோடு மட்டுமல்லாது விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழலும் உண்டு. இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாலே போதும் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த வேளையில் அதீத பலத்துடன் தனஸ்தானமாகிய 2இல் குரு வலம் பெறுகிறார். குரு பகவானும் சனி பகவானும் நிறைந்த நன்மையை அள்ளி
அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது இந்த வேளையில் பொன்னான சிறப்பான ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் இழுபறியாக இருந்த பல பணிகளை நிறைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சனி பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுத்து பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே தேடி வரும். அதே சமயம் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை புதிய கண்ணோட்டத்தோடு சிறப்பான மனநிலையோடு அணுகுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் தடுமாற்றங்கள் உறுதியாகவே விலகும். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருக்கிறது. அதன் அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய நபருக்கு தனது சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டதும் பலர் மனதில் சிற்றரசராக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. உடனடியாக அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக சாறை சாறையாக வருகின்றனர். அந்த போட்டியை மன்னர் அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவுகளை எந்தவிதமான உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கரங்களால் தள்ளி திறக்க வேண்டும் என்பதுதான் அந்த போட்டி. அந்த போட்டியை பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என பலர் வந்திருப்பதை பார்த்து மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். போட்டிக்கான பரிசையும் வெகுமதியையும் அறிவித்து விட்டோம். ஒருவேளை நீங்கள் போட்டியில் தவறி தோல்வி அடைந்தால் என்ன தண்டனை என்பதையும் அறிவிக்கிறேன் என்று தண்டனையை சொல்கிறாருங்க. உங்களுடைய கரங்களின் பலத்தை பயன்படுத்தி தள்ளி திறக்க முடியவில்லை என்றால் அந்த கரங்கள் இரண்டும் துண்டிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடனே போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று நினைத்து வந்த அனைவருடைய மனநிலையிலும் தடுமாற்றம் ஏற்படுகிறது. தடுமாற்றம் ஏற்படுவதோடு அந்த போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்குகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் மட்டும் போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகிறார். அப்போது அவரை பார்த்து, நீ என்ன மூடனா? அது மிகப்பெரிய இரும்பு கதவு. அந்த கதவுக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் யானை பலம் இருக்கலாம், போர் வீரர்கள் இருக்கலாம், பல்வேறு வகையில் அவரை பயமுறுத்துகின்றனர். அப்படி தள்ளி திறக்க முடியவில்லை என்றால் உன் இரு கைகளும் போகிவிடும் என்று சொல்ல அவன் எந்தவிதமான பேச்சையும் கவனிக்காமல் என்னுடைய இலக்கு அந்த போட்டியில் பங்கு பெறுவது மட்டும்தான் என்று அந்த போட்டியில் பங்கு பெறுகிறார். தன்னுடைய கரங்களை எடுத்து கதவுகளில் வைத்து தள்ள ஆரம்பிக்கிறார். அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. இது போன்றுதான் பல்வேறு சமயங்கள் நாம் இதாகிடுமோ அதாகிடுமோ என பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுவோமோ என்று பல பணிகளை செய்யாமலே விட்டு விடுகிறோம். ஆனால் அது எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை தற்போது வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவான் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதோடு உத்தியோகம், தொழில்துறை சார்ந்த பணிகளில் தடுமாற்றம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீண்ட நாட்களாக தடை என்று இருந்த பல காரியங்களை எளிதில் செய்து முடிக்க முடியும். ஆடை ஆபரண சேர்க்கையும் பொன்பொருள் சேர்க்கையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பாக்கியஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெற்று திரும்பியிருப்பதால் தடுமாற்றம் இருந்த பல பணிகளை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு இந்த தருணத்தில் பல மங்களகரமான காரியங்களும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடும். மேலும் இந்த தருணத்தில் தடை தாமதம் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள
நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைவாக நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்.